Hello LPKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கிரேப்ஸ் பிங்கோ மொபைல் ஆப் இல்ல வந்து joingrapes.com அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்ல நம்ம வந்து கேம்ஸ் விளையாடுறது மூலமாக டெய்லி நம்மளால $9 ஆர் அப்ராக்சிமேட்லி $720 வரைக்கும் தினமும் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த நம்பர் செலக்டிங் ஜாப்ல நம்ம தொடர்ந்து வேலை பார்க்கறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கேம்ல நம்ம வித்ட்ராயல் அப்படிங்கறது வந்து பிட்காயின் கரன்சில வந்து வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு சேஃபா நம்ம ஏர்ன் பண்ண மணியை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கிரேப்ஸ் பிங்கோ மொபைல் ஆப் இல்ல இந்த joingrapes.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிரேப்ஸ் பிங்கோ அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். ஸோ நமக்கு வந்து வேற சர்ச் ரிசல்ட் எதுவுமே இல்லை. கிரேப்ஸ் பிங்கோ ப்ரொவைடட் பை joingrapes, இதுதான் வந்து அந்த லோகோ. ஸோ இதுல வந்து பாருங்க, நமக்கு வந்து இந்த மொபைல் ஆப்ல வந்து 3.4 ஸ்டார் அவுட் ஆஃப் வெறும் வந்து 157 ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 100K + டவுன்லோட்ஸ் அப்படின்னு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதோடைய இன்ஃபர்மேஷன். ஸோ கீழே வந்து கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து இன்னும் கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். 5 ஸ்டார் வந்து கூட இருக்கு, 1 ஸ்டார் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ், அதாவது வந்து மே 2024 வந்து ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப் வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இது வந்து ஃபேக் அப்ளிகேஷன் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 28 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்து வரக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். நல்ல ஒரு ஃபன் கேமு, அமேசிங்கான மொபைல் ஆப்பு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஜஸ்ட் வெறும் வந்து 3 ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி பார்த்த ரீசெண்ட் ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம இதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் இல்லை வந்து 1 ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணால் ரீசெண்ட் ரிவ்யூவில் பார்த்தா அதே ரிவ்யூ தான் பார்க்க முடியுது. இதில் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, நான் வந்து நிறைய தடவை வந்து மெயில் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வாரம் ஆயிட்டு எனக்கு வந்து ரிப்ளையே இல்லை. ஆல்ரெடி நான் வித்ட்ராயல் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், கிரிப்டோ வாலெட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து கேட்டுட்டேன். பட் 10 டேஸ் ஆகியும் எனக்கு வந்து ரிப்ளை இல்லை அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேப்ஸ் பிங்கோ வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, $8 பிறகு உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ போன காசு போனது தான், உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து கை கொடுக்காது அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது, இந்த வித்ட்ராயல் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க மாட்டுக்கு, ரியல் கேஷ் அப்படிங்கிற வந்து கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண இருந்தாலும் நம்ம இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அதனால நம்ம வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டால் கொடுத்த உடனே இந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ளே அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த வைரஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் ஆகிட்டு, ஸோ இந்த பார் உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், சைன் அப் அண்ட் கெட் 400 கிரேப் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கேட்குற வந்து ஃபேஸ்புக்கோடையோ இல்லை வந்து கூகுள் அக்கௌண்ட்டோடையோ லிங்க் பண்ணுங்க அப்படின்னு வந்து காமிப்பாங்க. சில பேருக்கு ஒரு வேளை இந்த மாதிரி நடக்கலாம், நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இன்வாலிட் லாகின் எரர் அப்படின்னு ஒரு வேளை காமிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய தடவை நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், சரி இந்த மொபைல் ஆப் வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மொபைல் ஆப்பை தொடர்ந்து பார்த்தா உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டு. ஸோ இதுக்காக நம்ம வந்து விபிஎன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியமே இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்மளால் ட்ரை பண்ணாலே நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை அப்படியே வந்து லிங்க் பண்ணிடுங்க. ஸோ லிங்க் பண்ண பிறகு உங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி 245 போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி வரும். கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணனா இந்த மாதிரி 5 காயின்ஸ் உங்களுக்கு வந்து, அதாவது வந்து 5 USD வந்து ஆட் ஆயிட்டு அப்படின்னு வந்து வரும். இப்போ பாருங்க, நம்ம அக்கௌண்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறது பாருங்க, 100 ஜெம்ஸ் இருக்கு, அதே மாதிரி 5 USD அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ ப்ளே பிங்கோ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ஆப்பனன்ஸ் வந்து அது வந்து தானாகவே வந்து ஃபைன் பண்ணும். 3, 2,
1. Go. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு G52. தெரியல. B12. இப்போ பாருங்க B12 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது எதுவுமே இல்லை. B13. N46. N46னா அந்த N காலம்ல 46 தெரியுதுல, அந்த 46 அப்படியே நம்ம பிரஸ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து கரெக்டா அந்த ஆடியோ கேட்டு நம்ம வந்து பிரஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் அந்த சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். N36. எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேம் ஓவர் அப்படின்னு வந்து காமிக்கும், ரிசல்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. இப்போ ஸ்கோர் போர்ட் பாருங்க, நமக்கு வந்து 1550 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் பிரஸ் பண்ண உடனே அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும். இப்போ பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து எடுக்க போறோம். அதாவது வந்து பிரைஸ் பூல் வந்து 70 ஜெம்ஸ். ஸோ இந்த 70 ஜெம்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. பட் இதுக்காக நம்ம 40 ஜெம்ஸை நம்ம லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த கேமுக்காக. ஸோ 40 ஜெம்ஸை நம்ம வந்து லூஸ் பண்ணி இந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி உங்க ஆப்போனன்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும். 2. 1. Go. N38. O75. O75 அப்படிங்கிறது இல்லை. N48. ஸோ இப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வரும். அதே மாதிரி நம்மளுடைய எனர்ஜி பார் லோட் ஆன பிறகு இந்த பி அப்படிங்கிற வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு பிறகு பிங்கோ அப்படிங்கிறது வந்துடும். அதை கிளிக் பண்ண உடனே அப்படியே இந்த பார் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். I23. இந்த பாருங்க, இப்போ வந்து நமக்கு வந்து கோல்டன் பால் அப்படிங்கிற வந்து இருக்கு. இந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பாலை வந்து பிக் பண்றோம். அந்த பால் தான் அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 73 வந்திருக்கு. 73 பிரஸ் பண்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு டைமர் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணணும். சில எக்ஸ்ட்ரா டைமர் போனஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த 10 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம இதில் வந்து ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம். ஸோ இதில் பாருங்க நமக்கு வந்து 3600 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பட் இதில் பாருங்க நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தும் நம்மளால வந்து வின் பண்ண முடியல. ஸோ நம்மளுடைய ஆப்போனன்ட் வந்து 3750 ஜஸ்ட் ஒரு இன்ச்சில் தான் வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் வந்து பிளே அகைன் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். பட் நம்ம என்னன்னா 2 ப்ராக்டிஸ் கேம் ஆல்ரெடி நம்ம விளாண்டுட்டோம். அதே மாதிரி 2 ரிஸ்க் இல்லை வந்து ப்ரைஸ் பூலையும் நம்ம வந்து விளாண்டுட்டோம். அதனால ஃபியூச்சரில் வந்து இப்போதைக்கு வந்து விளாட முடியல. ஸோ அதனால வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து 20 ஜெம்ஸும் 4.2 USDயும் அந்த 0.8 USD வந்து போயிட்டு, ஸோ இப்போ நம்ம விளாடின மேட்சஸ் வந்து பாருங்க, 2 ப்ராக்டிஸ் மேட்ச்சு, 2 ப்ரைஸ் பூல் மேட்ச்சு, 4 மேட்சும் தோத்தாச்சு. சரிங்களா? இதில் வந்து வின் பண்ணுற மாதிரியே எனக்கு வந்து தெரியவே இல்லை. இதில் வந்து பெருசாக இப்போ வந்து கண்டினியூவும் பண்ண முடியல. மேபி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளால ட்ரை பண்ணால் நமக்கு வந்து அந்த டெய்லி போனஸும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி நம்ம கேமும் விளாட முடியும். ஸோ இப்போ பாருங்க, நம்மளுடைய பேலன்ஸ் வந்து 4.2 USD அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய கரன்சி வந்து சேஞ்ச் பண்ண முடியல, USDல தான் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வித்ட்ரா அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ வித்ட்ரா கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் உள்ள போகுது. நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இதுக்காக மினிமம் வித்ட்ராயல் பேலன்ஸ் வந்து ஒரு 9.25 USDயாவது வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 9 USD தான் வந்து மினிமம் வித்ட்ராயல். ஸோ அந்த வித்ட்ராயலுக்காக ஒரு 0.25 அப்படிங்கிற வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் 9.25 வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து கனெக்ட் வாலெட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து புதுசாக உள்ளவங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் அ வாலெட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ அந்த செக்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்த பிறகு அதில் இருந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்டர்னல் செக்ஷனுக்கு போகும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ethereum.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போகுது. அதில் வந்து நம்மளுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், நியூ டு கிரிப்டோனா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை NFT சப்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ கீழே பாருங்கள், நமக்கு வந்து நிறைய உங்களுக்கு வாலெட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மெட்டாமாஸ்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ட்ரஸ்ட் வாலெட்டும் ஈக்குவலி வந்து ஃபேமஸ். இது போக நிறைய வாலெட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் கண்ட்ரி பொறுத்து, லாங்குவேஜை பொறுத்து இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காயின் பேஸ் வாலெட் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணாலும் ஒவ்வொரு டைம் நான் கனெக்ட் பண்ணுறேன், பட் வந்து கனெக்ஷன் ரிஜெக்டட் அப்படின்னு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஒரு டெலிஃபோன் நம்பரோ ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ எதுவுமே இல்லை. இவங்க வந்து எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க கூட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வித்ட்ராயில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது,
யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யார்கிட்ட போய் கேட்க. ஸோ மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ணியாச்சு. எனிவே நம்ம டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ bank.joingrapes.com குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து லாகின் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணலாம். பட் லாகின் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம மொபைல் ப்ளே ஸ்டோரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நம்மளால் விளாட முடியும், அதில் தான் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஏபிகே அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. எதுனாலும் நம்ம வந்து நம்ம மொபைலில் தான் நம்ம விளாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து தயவுசெய்து டெபாசிட் பண்ணிடாதீங்க. நிறைய தடவை வந்து நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கோம். இந்த வெப்சைட்டும் சரி, வேறு எந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் டெபாசிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த bank.joingrapes.com வந்து ஒரு பேரண்ட் வெப்சைட் ஆஃப் இந்த வெப்சைட்டு joingrapes.com. ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அன்லெஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. நீங்கள் போடுற காசு எல்லாமே உங்களுக்கு போச்சுன்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லாவே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுடைய வித்ட்ராயரை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரெக்டான ஆன்சர் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மொபைல் ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம பார்த்துட்டோம் 10 நாள் ஆகியும் 15 நாள் ஆகியும் நமக்கு வித்ட்ராயல் வந்து வரல அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த joingrapes.comல இருந்து தான் இந்த கிரேப்ஸ் பிங்கோ அப்படிங்கிற மொபைல் ஆப் அப்படிங்கிற வந்து வந்திருக்கு. எனிஹவ் மொபைல் ஆப் ஸ்டோரில் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். நம்ம வந்து டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ bank.joingrapes.com ரிவ்யூ இல்லை வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வந்து வரவே இல்லை. பட் வந்து நமக்கு வந்து joingrapes.com பற்றி ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து ஸ்கேம் அட்வைசர் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ scamadvisor.comல வந்து இந்த joingrapes.com உடைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் சான்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கலாம் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு வெறும் 62 தான். ஸோ கீழே வந்து அதோடைய டீட்டெயில்ட் நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ சின்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி வச்சு டீல் பண்ணுறதுனால, அதாவது NFTs வச்சு டீல் பண்ணுறதுனால ஒருவேளை சில ரிஸ்க் வந்து நிறைய இருக்கலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் இல்லை இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. நமக்கு டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் வந்து வெறும் ஸ்கேம் அட்வைசரில் இருந்து மட்டும்தான் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை வந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணியும் 15 நாள் வெயிட் பண்ணியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து யாரும் பெருசாக ஷேர் பண்ண மாதிரி தெரியல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒருவேளை VPN வந்து யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து வந்து ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக VPN அப்படிங்கிறது யூஸ் பண்ணாலே சில டைம் பேன் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்பை வெறும் கேம்ஸுக்காக மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கண்டினியூஸ் மணி வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஆப் உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நம்ம கேம்ஸ் விளாண்டுருக்கோம், பெருசாக நம்ம வின் பண்ணவே இல்லை. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.